இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா, இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்பதை கரூர் மாவட்டம் குளித்தலையில் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்களின் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இப்போ இன்றைய இளைஞர்கள்ட்ட அரசியல் விழிப்புணர்வு இருக்கா அப்படிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளை விட கடந்த 5 ஆண்டுகளில் இளைஞர்கள்ட்ட விழிப்புணர்வும் எழுச்சியும் அதிகமாகவே இருக்குது. இளைஞர்கள் ஓட்டு தான் வெற்றியை தீர்மானிக்குங்கிறது இந்த எலெக்ஷனில், இந்த தேர்தலில் கண்டிப்பாக தெரியும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய தலைமுறை, இளம் தலைமுறைகள் வாக்களிக்கிறது தான் பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்க இளைஞர்கள்ட்ட ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது, பணம் கொடுத்து ஓட்டை நம்ம விலைக்கு விற்கக்கூடாது அப்படிங்கிற எழுச்சியும் விழிப்புணர்வும் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இளைஞர்கள்ட்ட தான் அதிகமாக அரசியல் விழிப்புணர்வு இருக்குது. இந்த இளைஞர்களால், புதிய தலைமுறை வாக்காளர்களால் பெரிய அரசியல் மாற்றம் நடக்குங்கிறது என்னோட கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியா உலகத்திலேயே மக்கள் தொகையில் முதல் இடத்துல இருக்குது. 140 கோடி மக்கள் தொகையை தாண்டிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 70% மேலே இன்டர்நெட் சேவை, ஸ்மார்ட் ஃபோன்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால் உடனுக்குடனே உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரைக்கும் மக்கள் எளிமையாக அந்த ஃபோன் மூலியமாகவே தெரிஞ்சுக்கிறாங்க, இளைஞர்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதை சமூக வலைத்தளத்தில் வர்றது மற்றும் ஊடகங்கள் வழியாக வர்றதை அந்த அரசியலில் வர செய்திகள் உண்மையாங்கிறது அவங்க ஆராயிறாங்களாங்கிறது அது தெரியல அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டின் மக்கள் தொகையில் ஒரு 25 வயதுக்கு உட்பட்ட 50% மேலே இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அரசியல் பெரிய அளவில் அந்த சோசியல் சமூக வலைத்தளங்களில் வர்றதை வச்சு தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஆனால் அதை ஆராய தெரியல அவங்களுக்கு. இன்னைக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி, சட்டமன்றம், பாராளுமன்றம், மேல்சபை, மக்களவை, மாநிலங்கள் போன்ற இதெல்லாம் இவங்களுக்கு அந்த அரசியல் அறிவுங்கிறது வேணும். அப்படி இருந்தால் தான் எந்தெந்த புகார்கள் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும், அதை எப்படி அதை சரி செய்ய முடியுங்கிறது அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் கூட சொல்லியிருக்காரு, 100 நல்ல நாட்டுப்பட்டுள்ள இளைஞர்களை கொடுத்தா நல்ல ஒரு சிறந்த இந்தியாவை உருவாக்கி தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏபிஜே அப்துல் கலாம் கூட ஒரு பள்ளியோ கல்லூரியிலேயோ பேசுகிறப்ப நீ என்ன ஆக போறேன்னு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆவீங்க, ஏன் செவ்வாய்கிரகத்துக்கு கூட போயிட்டு வருவேன்னு கூட சொல்கிறாங்களே ஒழிஞ்சு அரசியலுக்கு வருவீங்களாங்கிறது ஒரு சில இளைஞர்கள் தான் அதை சூஸ் பண்ணுறாங்க. நல்ல லட்சியத்தோட நேர்மையான ஒரு இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். அறம் செய்ய பழகு மட்டும் இல்லை, அரசியல் செய்யவும் பழகணும். இளைஞர்கள் அரசு கொண்டு போகிறதா இருக்கட்டும், நிவர்த்தி செய்கிறதா இருக்கட்டும், இளைஞர்கள் அரசியலை கையில் எடுக்கணும். அப்போ தான் சிறந்த இந்தியாவை, ஜனநாயக மிக்க நாட, வலிமையான நாட இந்தியா உருவாக்க முடியும். இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், தெரிஞ்சுக்கணும், அரசியல் பழகணும். அரசியல் விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க அனைவரும் இன்றைக்கு சோசியல் மீடியாவை கையில் வச்சுட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன நடைமுறை நடக்குது, என்னென்ன நடைமுறை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியுது. அதனால இளைய தலைமுறை அடுத்த அரசியலுக்கு வரணும், அடுத்த அரசியலை பற்றி பேசணும். அப்போதான் நாட்டு மக்களும் நல்லா இருக்குன்னா இளைய தலைமுறை கண்டிப்பாக அரசியலை கையில் எடுக்கணும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் பெரிய தலைவர்கள்லாம் பேசும்போது மேடைக்கு அவங்க பேச்சை கேட்கறதுக்காக ஓடி ஓடி போய் கேட்ட காலம் போய் இப்போ எல்லாமே இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அப்படின்னு சொல்லி அதில் போயிட்டாங்க. இப்போ இருக்க தலைமுறையில் அதில் மூழ்கி கிடக்குறாங்க. இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஸ்கூலில் இருந்தோ இல்லை நம்ம சுற்றி இருக்கிற அரசியல் தலைவர்களோட பேச்சு கேட்குறது. ஏன்னா ஸ்கூலில் இருந்து ஓரளவுக்கு கொண்டு வந்தோம்னா தான் இதோட ஓரளவுக்கு தெளிவாகும், அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இளைஞர்கள்லாம் இப்போ மதுவுக்கு ரொம்ப அடிமையாகி எடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மாணவ செல்வங்களை நல்ல கல்வி தரத்தையும் நல்ல அரசியல் தரத்தையும் கொடுத்து அரசியலை இளைய சமுதாயம் கற்றுக்கிட்டு இன்னைக்கு நாட்டோட நடப்பு அரசியல் மிக முக்கியமான ஒரு சூழ்நிலைகளாக மாறிவிட்டதுனால இளைஞர்கள் நல்லா படிக்கணும், நல்ல நடத்தையில் வழி நடக்கணும். ஐயா அப்துல் கலாம் நிறைய அறிவுரைகள்லாம் இளைஞர் செல்வங்களுக்கு சொல்லி வச்சிருக்காரு. அவர் வழியில் நம்மளால் நடக்க முடியாட்டியும் அவர் சொல்லி கொடுத்த அறிவுரையில் நம்ம ஒரு சில காரணங்களை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல மாணவ செல்வங்களாக வரணும். தமிழ்நாடு இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கணும். எல்லா தொழில் முறைகளிலும் தமிழ்நாடு தலை சிறந்து விளங்குதுன்னா அது இளைய சமுதாயம் தான். அந்த வரும் இளைய சமுதாயம் சீரழியாமல் நல்ல நடத்தைக்கு வழிநடத்தி செல்லுமாறு தமிழக அரசை ஒரு வேண்டுகோளாக அதை கேட்டுக்கிறோம் பொதுமக்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் அதிகபட்சமான ஒரு ஈடுபாடு வந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியாது.
படிப்பறிவு குறைவோ கூடுதலோ உள்ளது இருக்குது. ஆனால் அது வந்து வெறித்தனமான அதில் ஒரு வெறித்தனமான பங்களிப்பு அதில் இருக்குது. அது சில பேர் வந்து படிப்பறிவு இருக்கோ இல்லையோ அதை உள்ளுக்கு பூந்துட்டு அதையே தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. அந்த இளைய தலைமுறையில் சில அதில் வருமானம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனால் இதனுடைய பங்களிப்பு அவங்களுடைய எதிர்காலத்தை தான் பார்க்கணும். இந்த அரசியல்வாதிகள் தலைவரெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க, இளைஞர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இந்த இளைய தலைமுறை படிச்சுட்டு இருக்கவங்களோ படிக்காமலோ அவங்கள உள்ளுக்கு போகிறவங்க என்னென்ன எதிர்காலம் நமக்கு இருக்கா இல்லையா, அந்த சிந்தனைகள் வரல. அவங்க முடிந்தவரை அதுக்குள்ளே போனோன்னா அவங்களுடைய வாழ்க்கையும் பார்க்கலாம், இதையும் பார்த்துக்கலாம். ஆனால் எதிர்காலம் என்பது இளைய தலைமுறைக்கு தேவையில்லாத ஒன்று. நம்ம ஓட்டு போகிறோமா, கும்பலுக்கு போகிறோமா, வேடிக்கை பார்க்குறோமா, அந்த ஒரு கருத்தை பதிவு பண்ணால் பரவாயில்ல. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நான் ஒரு வேனில் போகலாம், ஒரு லாரியில் போகலாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நான் கட்டுப்பாடாக சொல்லணும்னு நினச்சேன்னா அது இன்றைக்கு அவங்களுக்கு தேவையில்லை. தன்னுடைய பணி என்ன, படிப்பு, வேலை, குடும்பம் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்கன்னா ஒரு நல்ல ஒரு கருத்தாக அமையும். ஆனால் இன்றைய தலைமுறை தடுமாறி உள்ளுக்கு போயிட்டுருக்கேன், அரசியல் விமர்சனம் உள்ளுக்கு போயிட்டுருக்கேன், என்னுடைய கருத்தை பரிமாறிக்கிறேன்.